அனைத்து இறை மக்களினுடைய மகிழ்ச்சியும் நம்முடைய பங்கின் பாதுகாவலராம் புனித அந்தோனியாருக்கு நீங்கள் காட்டுகின்ற நன்றியையும் உங்கள் பங்கிற்குள் நுழைகின்ற போதே, குறிப்பாக இந்த மாலை வேளையில் நுழைகின்ற போதே மிக ரம்மியமாக, மிக அழகாக இந்த ஆலய வளாகம் காட்சியளிக்கின்றது. இதெல்லாம் உங்களுடைய மனதினுடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாடு, புனித அந்தோனியாருக்கு நீங்கள் காட்டுகின்ற நன்றியின் வெளிப்பாடு. உங்களுடைய பாசமுள்ள பங்கு தந்தை அருட்பணி மைக்கேல் துரைராஜ் அவர்கள் உங்களை எவ்வளவு அழகாக வழி நடத்துகின்றார். உங்களுடைய வாழ்வு எளிமையானதாக இருந்தாலும் உங்களுடைய பங்கு விழா என்பது மிக ஆடம்பரமாக இருக்கின்றது, பார்ப்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பாடற்குழு தியான பாட்டை நல்லா பாடினீங்க, வாழ்த்துக்கள். குறிப்பாக ஃப்ளூட் வாசிச்சர் மிக அருமையாக வாசிச்சிங்க, எல்லாரும் தான் நல்லா வாசிச்சிங்க, வாழ்த்துக்கள். இந்த பங்கினுடைய இந்த திருப்பலியை மெருகேற்றுவதற்காக பாடற்குழு அவர்களான முயற்சியை எடுத்து எப்படியெல்லாம் நம்மை சிறப்பாக ஜெபிக்க வைக்க முடியும் என்று அவர்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற அந்த முயற்சிக்கும் நம்முடைய அருட்சகோதரிகள் மிக அழகான இந்த மலர்களால் இந்த பீடத்தை அலங்கரித்து என்று நீங்கள் ஒவ்வொருவருமே, யார் யாரெல்லாம் இவங்களை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு, நான் வந்து பார்த்ததில் யார் யார் இருந்தால் நான் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை மட்டும் சொல்லுகிறேன். பல வேளைகளில் திரைக்கு பின்னால் இருந்து எத்தனையோ நபர்கள் பங்கிலே இந்த விழா சிறப்பாக அமைய வேண்டும் என்று நீங்கள் உழைத்திருக்கிறீர்கள். அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். ஒருவேளை அந்தோனியார் நேரடியாக இங்கு வந்திருந்தால் அதை எல்லாம் அவர் சொல்லியிருப்பார், யார் யாரெல்லாம் எதை எப்படி சிறப்பாக அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று. கடற்கரை ஓரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வடிகால் மாவட்டம் என்று கடலூர் மாவட்டம் சொல்லப்படுகிறது. காரணம், தென்பெண்ணை ஆறும் கெடிலம் ஆறும் இங்குதான் வந்து கலக்கின்றது. அந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆனாலே பயமாக தான் இருக்கும், எவ்வளோ தூரம் வெள்ளம் வந்து ஸ்கூலை வந்து மூடிடுமோ அப்படின்ட்டு. போன ஆண்டு இல்லை, அதுக்கு முந்தின ஆண்டு எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள் வாழ்கின்ற வீடுகளிலெல்லாம் இடுப்பளவு தண்ணீர் வந்து விட்டது. தென்பெண்ணை ஆறு, அதில் ஒரு சில பேர்லாம் வந்து ஸ்கூலில் தான் வந்து தஞ்சமானார்கள். அது இயற்கையாக நம்முடைய அமைவிடம் தண்ணீர் வந்து சேருகின்ற இடத்தில் 2 ஆறு இருப்பதினால் வெள்ளம் சேர்ந்து விடுகின்றது. அதன்படியும் நமக்கு ஒரு சில வேளைகளில் பாதிப்பு. இன்னொரு பக்கம் புயல் உருவாகி கடலூரை கடக்கிறது என்றால், எத்தனையோ புயல்களை பார்த்திருப்பீர்கள். கடக்கிறது என்றால் முதலில் பாதிக்கப்படுவது கடலூர் மாவட்டம். குறிப்பாக நாம் எல்லாம் கடலோரத்திலேயே இருக்கிறோம். அதுபோன்றுதான் ஒரு முறை அந்த புயல் கரையை கடந்து கொண்டிருக்கின்ற போது இடி மின்னல், அதிகமான மழை, அந்த அப்பாவும் அந்த பையன், அம்மா இல்லை செத்துட்டாங்க, அந்த ஒரே பையன், அந்த அப்பாவும் அந்த அம்மா, அந்த பையன் மட்டும், ஸ்கூலில் படிக்கிற பையன் மட்டும் அந்த வீட்டில் தனியாக இருக்கின்றார்கள். இடி இடிக்கின்ற போது குழந்தை அம்மா இருந்தாங்கனாக்கா அம்மாவை போய் கட்டி பிடிச்சிக்கும், காலை கட்டிமாக பிடிச்சிக்கும். அந்த அம்மாவை பிடிக்கிற மாதிரி குழந்தை போய் அப்பாவை பிடிக்க மாட்டான். தனியாக அவன் பயந்து ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான். தொடர்ச்சியான இடி மின்னல், மழை, வெளிச்சம் உள்ளே அதிகமாக அடிக்கிறது. காதை கிழிக்கின்ற அளவிற்கு இடி அதிகமாக இடிக்கிறது. இதுபோன்ற நடுக்கத்தோடு அவன் இருக்கின்றான். கரண்ட் ஆஃப் ஆகுது, ஒரே இருள், இன்னும் பயம் ஜாஸ்தியாகின்றது. அப்பொழுது அவங்க அப்பா வந்து அந்த தீப்பெட்டி எடுத்து அந்த விளக்கை கொளுத்துகின்றார். கொளுத்த உடனே அந்த பையன் அறியாமையில் கேட்குறான், ஏன்பா இந்த விளக்கை கொளுத்தின உடனே இடி மின்னெல்லாம் நின்றுடுமா, மழை நின்றுடுமா அப்படின்ட்டு. அப்போ அந்த அப்பா சொல்கிறாரு, இந்த விளக்கை கொளுத்துறதால இடி மின்னல் நிற்காது, மழையும் நிற்காது, காற்று நிற்காது, எல்லாம் அது பாட்டுன்னு அது நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் நம்முடைய வெளியிலெல்லாம் ஒரே இருட்டாக இருக்கின்றது. ஆனால் நம்முடைய வீட்டிற்குள் ஒளி வந்து விட்டது. இந்த வெளிச்சத்தால் நாம் நம்முடைய வீட்டிற்குள் எங்கு வேணுமானாலும் நடமாடலாம். கிச்சனுக்கு போயிட்டு நம்ம தண்ணி குடிக்கணும்னா குடிக்கலாம், சாப்பிடலாம், இல்லை போய் சாப்பிட்டுட்டு படுக்கணும்னா படுக்கலாம். வேறு எந்த ரூமுக்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்படுறோமோ இந்த விளக்கை எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று அவனுக்கு சாதாரணமாக சொன்னார். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு இயல்பாக நம்முடைய வீட்டில் நடக்கின்ற ஒரு மிக சாதாரண நிகழ்ச்சி தான். இடி இடித்து கரண்ட்டு போனால் மட்டும் இல்லை, கரண்ட் இல்லைனாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஒரு விளக்கை எடுத்து கொளுத்தி வைப்பது தான் அந்த காலத்தினுடைய பழக்கம். இன்றைக்கி வந்து நாம் எல்லாம் இன்வெர்டர் வச்சுருக்கிறோம், அப்படி இல்லைனாலும் எமர்ஜென்சி லைட்டு வச்சுருக்கிறோம். அன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. அந்த காவிளக்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த சிறிய விளக்கு தான்.
இப்போ இந்த கதைக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அதே போன்றுதான் ஒவ்வொரு ஆண்டும் புனித அந்தோணியாரின் பெருவிழாவை நம்முடைய பங்கிலே நாம் சீரும் சிறப்புமாக இந்த ஆண்டு நாம் கொண்டாடுவது போலதான் ஒவ்வொரு ஆண்டும் மன மகிழ்ச்சியோடு நம்முடைய மகிழ்ச்சியெல்லாம் எப்படி வெளிப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் நாம் வெளிப்படுத்துகின்ற விதமாகத்தான் இந்த வண்ண விளக்குகளால் ஆலயம் அலங்கரிக்கப்பட்டு, ஆலய வளாகம் அலங்கரிக்கப்பட்டு, கொடிமரம் அலங்கரிக்கப்பட்டு என்று இதெல்லாம் நம்முடைய உள் மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. அதை எப்படி வெளியில் காட்டுவது? இப்படித்தான் நாம் காட்டுகின்றோம். ஆனால் இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் வந்து சென்ற பிறகும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அந்த ஏழ்மை நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மிடம் இருக்கின்ற குற்றம் குறைகள் அப்படியே இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. வழக்கம் போல் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நம்ம சண்டை பிடிக்க வேண்டியதுதான், எதிர்த்த வீட்டுக்காரங்கிட்ட சண்டை பிடிக்க வேண்டியதுதான், பின்னாடி வீட்டுக்காரங்கிட்ட சண்டை பிடிக்க வேண்டியதுதான். அதுக்கு பல காரணம் இருக்கலாம். உன் வீட்டு குப்பையா என் வீட்டில் வந்து விழுந்துச்சுன்னு காரணமாக இருக்கலாம். உங்கள் வீட்டு சாக்கடையா எங்கள் வீட்டுக்கு வருது, அதோடு நிறுத்த வேண்டியது தான். அது மாதிரி பல காரணம் இருக்குது. உங்கள் வீட்டில் ஒழுகுற தண்ணியா என் வாசலில் ஊற்றுது. இதெல்லாம் சண்டை போடுவதற்கு நமக்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் இந்த அந்தோணியார் திருநாள் முடிஞ்சிலிருந்து அடுத்த அந்தோணியார் திருநாள் முடிகிறவர்களும் சண்டை மாட்டி இழுக்க வேண்டியது தான். அதுக்கு எந்த குறைவும் இருக்காது. குடும்பங்கள், கணவன் மனைவிக்குள் சண்டை, ஒரு குடும்பத்திற்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் சண்டை, ஊருக்கு ஊரு சண்டை என்று இப்படியெல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது தான். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் இருக்கின்ற வறுமையும் ஒன்றும் நீங்குவதும் இல்லை. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் புனித அந்தோணியாருக்கு விழா எடுத்து நாம் கொண்டாடுகின்றோம். இது கொண்டாடுவதனால் என்ன மாறுகிறது? எல்லாம் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுதுதான் நான் குறிப்பிட்ட அந்த நிகழ்வில் அந்த மகன் தந்தையிடம் கேட்டானே, இந்த விளக்கை ஏற்றிவிட்டால் இந்த இடிமின்னல் நின்று விடுமா, அல்லது இந்த காற்று மழை நின்று விடுமா என்று கேட்டபோது அந்த குறிப்பிட்டது அதுதான். அந்த இடிமின்னலும் நிற்காது, இந்த காற்று மழையும் நிற்காது, அது வாழ்ந்து பேஞ்சிருந்தா இருக்கும். ஆனால் நம்முடைய வீட்டிற்குள் அந்த வெளிச்சம் இருக்கிறதே, அதை நாம் சிறப்பாக நாம் எதை செய்ய விரும்புகிறோமோ அதை சிறப்பாக செய்வதற்கு இந்த வெளிச்சம் உதவும். அன்பார்ந்தவர்களே, அதுபோன்றுதான் இந்த விழா என்பது, நாம் அன்றாட பங்கேற்கின்ற திருப்பலி என்பது, மாலையில் ஜெபிக்கின்ற ஜெபமாலை என்பது, நம்முடைய குடும்ப ஜெபம் என்பது, இதுபோன்று நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பல்வேறு, ஒரு ஆண்டு முழுவதும் எடுத்துக்கொள்ளுகின்ற பல்வேறு முயற்சிகள் ஒரு பங்கினுடைய மணிமகுடமாக இருப்பது இந்த விழாதான். பங்கினுடைய இந்த பங்கு விழாதான். நம்முடைய பங்கிற்கு, பெரியப்பட்டு பங்கிற்கு புனித அந்தோணியார் பதுவை புனித அந்தோணியாரை நாம் பாதுகாவலராக பெற்றிருக்கின்றோம். அதுதான் ஒரு மணிமகுடமாக திகழ்வது. அதற்கும் நாம் 5 நாட்கள் நவநாள் வைத்து இதோ இன்றைய நாளிலே அந்த பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த அன்றாட வாழ்க்கைகள் எல்லாம், இந்த சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் எல்லாம் ஒருபுறம் சென்று கொண்டிருந்தாலும் நம்மால் இந்த ஊரில் மகிழ்ச்சியோடு வாழ முடிகிறது. இந்த பெரியப்பட்டு பங்கில் நாம் ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு ஞாயிறும் ஒன்று கூடி நம்மால் ஜெபிக்க முடிகிறது, திருப்பலியில் பங்கேற்க முடிகிறது என்றால் இந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வருகின்ற அளவிற்கு தான் இந்த திருப்பலி நமக்கு அந்த ஊக்கத்தையும் ஆக்கத்தையும், அந்த ஆழ்ந்த கடவுள் மீது கொண்டிருக்கின்ற அந்த விசுவாசத்தையும் கொடுக்கிறது. அங்கேதான் நாம் அந்த சகித்து கொள்ளுகின்ற அந்த தன்மை, இந்த மனித வாழ்வு என்பது ஒருவரோடு ஒருவர் நாம் சேர்ந்து வாழ்வதற்கு நமக்கு அந்த சகித்து கொள்ளும் என்கின்ற தன்மை, அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் என்று புனித பவுலடியார் மிக அழகாக குறிப்பிடுவார். நீங்களே யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிடுச்சுன்னா அவங்க எதை பேசினாலும் நாம் அதுக்கு சிரிப்போம், அது ரியாக்ட் பண்ணுவோம். அவங்க நம்மளை புண்படும்படியாக கூட சில நேரத்தில் பேசுவாங்க. ஆனால் நம்ம அதை மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொள்ளும். காரணம், அடிப்படையில் அந்த நபரை நமக்கு பிடித்து விட்டது. அதுவே ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அவர் சாதாரணமாக செஞ்சிருப்பார். அவருக்கு உண்மையாலுமே அந்த நேரத்தில் வாயில் எதனா எச்ச வந்திருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் கடந்து போயிருப்பீங்க. நீங்கள் கடந்து போகிறீங்கன்றது கூட அவருக்கு தெரியாது. அவர் சாதாரணமாக துப்பி இருப்பார். என்ன சண்டை நடக்கும்? நான் வர நேரத்தில் நீ துப்புவியா? நமக்கு பிடிக்கவில்லை என்றால் அவ்வளவு பிரச்சனைகளை நாம் பண்ணி கொண்டிருப்போம். காரணம், நமக்கு அடிப்படையில் அவர்களை பிடிக்கவில்லை. ஆகவே அவர்கள் செய்கின்ற சிறு சிறு செயலும் நம்மை பாதிக்கின்றது. அதுக்கு நாம் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆக மொத்தம் ஒரே செயல் நமக்கு பிடித்த ஒருவராலும் பிடிக்காத ஒருவராலும் செய்கின்ற போது, பிடித்தவர் செய்கின்ற போது அதை மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அதை அவர்கள் சொல்லுகின்ற நம்மையே கிண்டல் பண்ணால் கூட நாம் அதுக்கு சிரிப்போம் அந்த நேரத்தில். காரணம், எனக்கு அவரை பிடித்து விட்டது. அதே செயலை இன்னொருவர் சொன்னால், அதே அவங்க கிண்டல் பண்ணதை இன்னொருத்தவங்க நம்ம பண்ணாங்கன்னா நமக்கு கோபம் வந்துடும், பயங்கரமாக சண்டை பிடிப்போம். இந்த ஒரு மனநிலை தான் நாம் அன்றாடம் வாழ்கின்ற போது இருந்து கொண்டிருக்கின்றது. இத்தகைய இந்த சகிப்புத்தன்மையை தான் இந்த திருவிழா நம்முடைய
பார்ப்போற்றும் புனித அந்தோணியார் நமக்கு எந்நாளும் தன்னுடைய பரிந்துரையால் வழங்கி கொண்டிருக்கின்றார். நம்மை நாளும் நாளும் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த பங்கிலே நம்மை நிறைவாக வாழ வைத்து கொண்டிருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது. ஏன் மற்ற புனிதர்களை எல்லாம் கோடி அற்புதர் என்று சொல்லுவதில்லை? உங்களுடைய பங்கின் புனிதரை மற்றும் பெரியப்பட்டின் பங்கின் புனிதரை மட்டும் நாம் ஏன் கோடி அற்புதர் என்று சொல்லுகிறோம்? எல்லா பங்கிலுமே எந்த புனிதரை வச்சுங்கிறாங்களோ இல்லையோ என்ன பண்ணுவாங்க? எல்லா பங்கிலும் போய் பாருங்க, நீ வேணா கணக்கு எடுத்து பாருங்க. ஒரு நாளைக்கு எல்லாரும் புனித அந்தோணியாரை கோயிலில் வச்சு நிற்பாங்க. ஏனென்றால் பயம். புனித அந்தோணியார் இருந்தாக்க பேயை ஓட்டிடுவார். அது மாதிரி வீட்லேயும் புனித அந்தோணியாருடைய ஏதாவது ஒரு உருவில் அவங்க ஒன்று படமாக வச்சுருப்பாங்க, கேலண்டராக வச்சுருப்பாங்க, சுரூபமாக வச்சுருப்பாங்க, இல்லைன்னா மேல் நாரிப்பொருளில் விற்கிற அந்த பல்வேறு வடிவங்கள் இருக்கிறது, அந்த வடிவத்தில் உத்திரியம் வச்சுருப்பாங்க. காரணம், எல்லாருக்குமே பேய் என்றால் பயம். ஆனால் ஏதாவது ஒரு வடிவத்தில் நாம் வீட்டில் வைத்திருப்பது. இன்னொன்று, அவரிடத்தில் வேடிக்கொண்டால் கண்டிப்பாக எனக்கு எல்லாம் கிடைக்கும் என்கின்ற அந்த ஆழமான அந்த நம்பிக்கை. அவர் எத்தனையோ அற்புதங்களை, கோடிக்கணக்கான அற்புதங்களை செய்தனால்தான் அவரை கோடி அற்புதர் என்கின்ற அடைமொழியால் இவரை மட்டுமே சொல்லுகிறார்கள். இந்த திருச்சபையை உண்டாக்கிய, இந்த திருச்சபைக்கு தலைவராக இருக்கின்ற, நம்மை மீட்ட இறைமகன் இயேசு கிறிஸ்துவை கூட கோடி அற்புதர் என்று நாம் சொல்லுவதில்லை. காரணம், எல்லாம் அவரிடமிருந்து தான் வருகிறது. ஆனால் நாம் யாரிடம் வேண்டிக் கொண்டு அதை பெற்றுக்கொண்டோமோ அந்த புனிதரை தூக்கி பிடித்து விட்டு யாரிடத்திலிருந்து அந்த கோடி நன்மை பெற்றதோ அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவை பல வேளைகளில் நாம் மறந்து விடுவோம். அன்னை மரியாள், அன்னை வேளாங்கண்ணிக்கு நாம் நடந்து செல்லுகின்றோம். அவர் வழியாக அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதனால்தான் அவரை தூக்கி பிடிக்கின்றோம். ஆனால் அவர் ஆண்டவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் பரிந்து பேசிதான் நமக்கு அதை பெற்று தருகிறார் என்பதை பல வேளைகளில் மறந்து விடுகிறோம். அதே போன்றுதான் புனித அந்தோணியாரும். அவர் ஆண்டவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் பரிந்து பேசி அவரிடமிருந்து தான் அத்தனை நன்மைகளும் இந்த கோடி அற்புதங்களும் நமக்கு நடக்கிறது என்பதை நாம் எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. அவருடைய பரிந்துரை என்பது மிக மிக முக்கியமானது. காரணம், இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதரை போன்று வாழ்ந்து மனிதர் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கணத்தை வகுத்து விட்டு சென்றாலும் பல வேளைகளில் நாம் அதிலிருந்து விதிவிலக்காக தப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம், அவர் கடவுளுமாக இருந்தார், மனிதனுமாக இருந்தார். அவர் ஒன்றும் வெறும் மனித சுவாபத்தில் வாழவில்லை, மாறாக கடவுள் சுவாபத்திலும் ரெண்டையும் ஒன்றாக பெற்றிருந்தார். ஆகவே அவரால் வாழ முடியும். நான் எப்படி பொய் சொல்லாமல் இருக்கிறது, நான் எப்படி திருடாமல் இருக்கிறது, நான் எப்படி கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கிறது, ஏசுனார் இருப்பார், நான் எப்படி இருக்கிறது, அன்றாட வாழ்வில் எனக்கு அது முடியவில்லையே என்று. இதற்கு பதிலாகத்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நம்மை போன்ற ஒரு மனிதனாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இந்த உலகத்தில் இத்தகைய புதுமைகள் எல்லாம் செய்துவிட்டு சென்ற ஒரு புனித அந்தோணியார், அதை போன்று பல்வேறு புனிதர்களும் நம்மை போன்று சாதாரண மனிதர்களாக நாம் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்து வாழ்வது போலதான் அவர்களும் அவர்கள் ஊரில் பிறந்து வாழ்ந்து வளர்ந்தார்கள். இந்த கிறிஸ்துவத்தில் இணைந்து அவர்கள் நல்ல மனிதர்களாக வாழ்ந்து புனிதர்களாக மாறினார்கள். அந்த புனிதத்தன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய நாளில் இந்த மாபெரும் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். புனித அந்தோணியார் போதித்த போது இத்தாலி அந்த நாட்டில் உள்ள ரீமின் என்கின்ற அந்த நகரத்திலே போதித்த போது அந்த மக்கள் அவருடைய போதனை யாரும் கேட்கவில்லை. ஆகவே வருத்தத்தோடு புனித அந்தோணியார் கடற்கரை ஓரம் சென்று அந்த மீன்களிடம், நீங்களாவது என்னுடைய போதனையை கேளுங்கள் என்று அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கின்றார். அந்த மீன்கள் எல்லாம் கூட்டமாக கூடி அவர் இருக்கின்ற பகுதியில் வந்து அந்த மீன்கள் எல்லாம் கும்பலாக கூடிவிட்டன. அதே ஆச்சரியமாக அந்த கடற்கரை ஓரத்தில் இருந்த மக்கள் எல்லாம் பார்த்தார்கள். அந்த ஆச்சரியத்தை பார்த்து புனித அந்தோணியார் போதித்து அவர்களை கேட்டு அவர்கள் மனம் திரும்பினார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு முறையும் அவர் ஒவ்வொரு பகுதியிலும் வாழ்ந்தபோது பல்வேறு புதுமைகளையும் மக்களை இறைவன்பால் ஈர்த்துக் கொள்ளுவதற்கும் அவர் எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சி. பிரான்ஸ் நாட்டில் உள்ள தூலூஸ் என்கின்ற நகரத்தில், இங்கே எப்படி இங்கே தமிழ்நாட்டில் கடலூர்னு ஒரு நகரம் இருக்குதோ அது மாதிரி பிரான்ஸில் இருக்குது தூலூஸ்னு ஒரு நகரம். அந்த நகரத்தில் இருக்கின்ற ஒரு பணக்காரன் புனித அந்தோணியார் சவால் விடும் விதமாக, நீர் போதிப்பது உண்மை என்றால், இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழிபடுவது உண்மை என்றால், திருப்பலியிலே இது என் உடல் என்று நீர் ஒரு வெள்ள அந்த வடிவத்திலே அப்ப வடிவத்திலே இருப்பதிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பது உண்மை என்றால், நான் வளர்க்கின்ற இந்த கழுதையை முட்டி போட்டு வணங்க சொல், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவரிடம் சவால் விடுகின்றான். நான் 3 நாள் என்னுடைய கழுதையை பட்டினி போட்டு கொண்டு வந்து நான் உன்னிடத்தில் விடுவேன். அப்பொழுது என் கழுதைக்கு பிடித்த தீவனத்தையும் வைப்பேன். நீ ஒரு புறம் இது என் உடல் என்று சொல்ல வேண்டும். அப்பொழுது அந்த கழுதை வணங்கிவிட்டால் கண்டிப்பாக அதில் இறைமகன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சவால் விடுகின்றார்.
அதையும் புனித அந்தோணியார் ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்டினியாக போட்ட கழுதையை கொண்டு வந்து அதற்கு பிடித்த தீவனத்தையும் வைத்துவிட்டு புனித அந்தோணியார் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் அந்த அப்பத்தை எடுத்து இதில் இறைமகன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், இது என் உடல் என்று அவர் சொல்லிய போது அந்த கழுதை அந்த தீவனத்தை சாப்பிடாமல் அது மண்டியிட்டு அந்த திவ்ய நற்கருணை வணங்கியது. அப்பொழுது அந்த பணக்காரன் ஏற்றுக்கொண்டான். அவன் மட்டுமல்ல, அந்த தூலுஸ் நகரத்தில் இருந்த அந்த பகுதியில் இருந்த மக்கள் எல்லாம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் மீது அந்த ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். இப்படியெல்லாம் அவர் ஆங்காங்கே செய்த அந்த புதுமைகள் தான் அவரை கோடி அற்புதர் என்று அவருக்கு அடைமொழியாக மாறியது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் அந்த விசுவசிக்காத மக்களை தன் புதுமையால் எப்படி இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பால் கொண்டு வந்தாரோ அதுபோன்றுதான் நம்முடைய பகுதியிலும் இந்த பங்கிற்கு புனித அந்தோணியாரை, பதுவை அந்தோணியாரை பாதுகாவலராக கொடுத்திருப்பது நாம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவட்டில், நற்செய்தியினுடைய அடிச்சுவட்டிலிருந்து நாம் விலகிவிடாமல் நாம் எந்நாளும் அவர் பின்னால் செல்ல வேண்டும். இறைமகன் இயேசு கிறிஸ்து போதிக்கின்ற அந்த வழியில் அவர் போதித்து விட்டு சென்ற அந்த நற்செய்தியின் வடிவில் ஒவ்வொரு நாளும் பங்கு தந்தை அவர்கள் இது கிறிஸ்துவின் நற்செய்தி என்று அந்த நற்செய்தியை வாசித்து உங்களுக்கு மறையுரை ஆற்றுகின்ற போதெல்லாம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவே அங்கு நின்று உங்களை வழிநடத்துகிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து வாழ வேண்டும். அப்பொழுது கண்டிப்பாக ஒரே ஆயனும் ஒரே மந்தையும் உருவாகின்ற அந்த மாபெரும் மகிழ்ச்சியை இறைமகன் இயேசு கிறிஸ்து விரும்பியதைத்தான் புனித அந்தோணியார் இந்த பங்கிலும் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கின்றார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த தொடக்கத்தில் நான் குறிப்பிட்ட அந்த நிகழ்வில் அந்த மகன் கேட்டது போல, இந்த விளக்கை ஏற்றிவிட்டால் இந்த இடிமின்னல் நின்று விடுமா, இந்த காற்று மழை நின்று விடுமா என்பது போல இந்த திருவிழாவை கொண்டாடிவிட்டால் என் வாழ்வில் நான் பணக்காரனாக மாறிவிடுவேனா, நாளைக்கு நான் புனிதனாக மாறிவிடுவேனா, நாளைக்கு கோபம் வந்தாலும் நான் கெட்ட வார்த்தை தான் பேசுவேன் என்றெல்லாம் நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அது அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கும். மாறாக அங்கு உங்களுடைய மனசாட்சியில் கண்டிப்பாக இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த புனிதர் வழியாக நீ பேசுவது தவறு, நீ செய்வது தவறு என்று கண்டிப்பாக உள்ளிருந்து உறுத்தி கொண்டே இருப்பார். அதுதான் இந்த விழாவினுடைய எதிரொலியாக இருக்கும், ஒவ்வொரு நாள் திருப்பலியினுடைய எதிரொலியாக இருக்கும். அதை கேட்டு நீங்கள் வாழ்கின்ற போது கண்டிப்பாக புனித அந்தோணியார் அவருடைய வாழ்வால், அவருடைய போதனையால் இந்த பங்கின் பாதுகாவலராக இருந்து நாம் தடம் புரளுகின்ற போதெல்லாம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பாதையில் நம்மை நாளும் நாளும் வழிநடத்துவார் என்பதை உணர்ந்தவர்களாக அவரை பின்பற்றி வாழ இத்திருப்பலில் ஜெபிப்போம். ஆமென்.